கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்க நாளில் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நினைக்கிறேன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் விஜய் குறித்து பேசின ஒரு பேச்சு, ஒரு மேடை பேச்சில் இடையில் பேசின ஒரு பேச்சு, அது ஒரு பெரிய விவாத பொருளாக இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நான் ஃப்ரான்ஸில் அந்த சமூக ஊடகத்தின் வழியாக அதை கேட்க நேர்ந்தது. இப்போ நான் தமிழ்நாட்டு கட்சியில் எந்த கட்சியை சேர்ந்தவரும் அல்ல, நான் விஜய் ரசிகரும் அல்ல. ஆனால் இந்த சம்பவத்தினுடைய காரியத்தை சற்று நோக்கி பார்த்தால் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அதாவது பைபிளில் இருக்கிறதையும் சரி, நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறதையும் சரி நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ இந்த வேல்முருகன் அவர்கள் விஜய் குறித்து பேசின அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகல. ஆனால் அதாவது ஏன் பெற்ற பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு நடிகருக்கு முன்னால் கட்டிப்பிடிப்பது, முத்தம் கொடுப்பது, இல்லை இப்படி அரவணைச்சு ஃபோட்டோ எடுக்க விட்றீங்க, இதுவாக தமிழருடைய பண்பு, ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க, பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் சொன்னார். ஆனால் அதை ஒரு அரசியலாக இன்றைக்கு விஜய் கட்சியினரும் சரி, மற்ற கட்சியினர் சரி, அதை ஒரு அரசியல் விவாத பொருளாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் பிரியமானவரில் பைபிள் என்ன சொல்லுகிறது? பெண்களை தொடுவதை காரியத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? அந்த சம்பவத்தையும் ஃப்ரான்ஸில் சமீபத்தில் ஒரு செய்தி சேனலில் இந்த ஒரு சம்பவம் வந்தது. என்ன ஒரு சம்பவம் வந்ததுன்னு சொன்னால், அதாவது நீச்சல் குளத்தில் ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குளித்து விட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிற இடத்துல, அவர்கள் ட்ரெஸ்ஸை கழற்றி அந்த மாற்ற போகிற இடத்துல இன்னொருவர் மறைந்து நின்று அந்த பெண் ட்ரெஸ்ஸு மாற்றுவதை பார்த்துருக்கிறாரு. இந்த பெண் எதர்ச்சியாக அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு பெரிய விவாத பொருளாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவரில் அப்போ இன்றைய கால சூழ்நிலையில் நாம் பொருத்தி பார்க்கணும். அதாவது பைபிளில் ஒரு பெண்ணை, அதாவது இருதயத்திற்குள்ளாகவே நீ கெட்ட சிந்தையோடு கெட்ட எண்ணத்தோடு ஆபாசத்தோடு பார்த்துட்டாலுமே அவ கூட உடலுறவு கொண்டதற்கு சமம் என்று இயேசு கிறிஸ்து அவ்வளோ ஒரு ஆழமான ஒழுக்கத்தின் சத்தியத்தை மலை பிரசங்கத்தில் அன்றைய நாட்கள்லேயே அவர் சொன்னாருன்னா சற்று யோசித்து பாருங்கள். அதாவது கிளப் இல்லாத காலம், செல்ஃபோன் இல்லாத காலம், சின்ன சின்ன கேமரா வராத காலம், சினிமா இல்லாத காலம், ஆடை இல்லாமல் ஆடுகின்ற பல நைட்டு கிளப்புங்க இல்லாத ஒரு காலத்திலேயே இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையான ஒரு ஒழுக்க சம்பந்தமான சத்தியத்தை அவர் கொடுத்துக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ அந்த விவாதத்தில் வேல்முருகனுடைய விஜயனுடைய அந்த பேச்சு விவாதத்தில் அவர் அண்ணன், அவர் சகோதரர், அந்த மாநிலத்தான் நீங்கள் ஏன் அப்படி அப்போ நான் யாருக்குமே சப்போர்ட்டாக பேசலை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சினிமா துறை என்பது, தயவுசெய்து புரிஞ்சுங்க, அது ஒரு விபச்சாரத்துறை. என்ன பதில் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். உண்மை அதுதான். அதாவது சினிமாவில் நடிக்க வந்தவங்களே ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் சினிமாவுக்கு நடிக்க வந்தேன், ஆனால் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வான்னு தான் என்னை முதல்ல கூப்பிட்றாங்களே தவிர என்னை நடிக்க வைக்க மாட்றாங்க. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணான்னா படுக்கணும். ஒரு டைரக்டரோ இல்லை நடிகரோ இல்லை தயாரிப்பாளரோ நேரடியாக வரமாட்டாங்க. அவங்க சைடில் ஒரு ஏஜெண்ட்டை வச்சு தான் மூவ் பண்ணி, அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி படுத்தா தான் அந்த வாய்ப்பே தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு நடிகை பேட்டி கொடுக்குறாங்க. இன்னும் பல காரியங்கள் என்னால் சொல்ல முடியும். நான் நேராக மேட்ருக்கு போயிடுறேன். அப்போ இன்றைய கால சூழ்நிலையில் தயவு செய்து அது நடிகர் துறையோ இல்லை அரசியல் துறையோ எந்த துறையாக இருந்தாலும் சரி, பெண்களே, திருமணமானவர்களே, ஆவாதவர்களே தள்ளி நில்லுங்க. ஆண்கள்கிட்ட தள்ளி நில்லுங்க. யாரும் உங்களை தொடுவதற்கு அனுமதிக்காதீங்க. தவறாய் தீண்டுதலுக்கு தொடுவதற்கு அனுமதிக்காதீங்க. அனாவசியமாக தனியாக போய் மாட்டிக்காதீங்க. தனியாக எங்கேயும் கூப்பிட்டாலும் போயிடாதீங்க. ஏதாவது குடிக்க கொடுத்தாலும் கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். என்ன பிரதர் அப்படின்னா வாழவே முடியாதா பிரதர் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்காதீங்க. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை. அப்போ இன்றைய காலங்களில் விபச்சார அலைகள், அந்த அலையில் சிக்கி வாழ்க்கை இழந்தவர்கள் பலர் என்று ஏற்கனவே நான் ஒரு செய்தியில் நான் சொல்லிட்டேன். அப்போ இன்று பிறந்தது முதல் இறப்பு வரை அநேகரை ஆபாசம் கெடுத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு இடத்துல, ஒரு ஊரில், ஒரு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
பெண்களை 9 வயசுலேருந்தே அப்பா அம்மாவே ட்ரைனிங் பண்ணி விபச்சாரத்துக்கு பழக்கிறாங்களாம். ஏன்னா வறுமை, அவங்களுக்கு தொழில் இல்லை, பசியை போக்கணும். அப்போ பெண் பிள்ளையை பழக்கிறாங்க. 3 வயசு சிறுவன் விபச்சார படத்தை உட்காந்து பார்க்குறானா வீட்டில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது இந்தியாவில் நடக்கின்ற ஒரு சமயம் பிரதர். அப்போ ஃப்ரான்ஸில் எதுவும் இல்லைன்னு, ஃப்ரான்ஸில் இதை விட மோசம். படிக்கிற இடத்துல மவுத் கிஸ் கொடுத்து கொள்கிறார்கள். நின்ற இடத்துல மவுத் கிஸ்ஸு, நின்ற இடத்துல கட்டி பிடிப்பது, ட்ரெயினில் கட்டி பிடிப்பது, மெட்ரோவில் கட்டி பிடிப்பது, கையை வைக்கக்கூடாத இடங்களில் கையை வைப்பது, ஆபாசமான உடைகளை அணிவது, கவர்ந்து இழுப்பது, தன் காரியங்களை சாதித்து கொள்வதற்காக தன் உடலை இப்படி பல காரியங்குது ஃப்ரான்ஸ்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி. இப்போ நான் நேராக விழிப்புணர்வுக்காக நான் பேச விரும்புகிறேன். இப்படி இந்தியாவிலும் சரி உலகம் முழுவதும் சரி இந்த விபச்சாரத்தில் பல கோடி பணம் புரளுகிறதை பார்க்க முடிகிறது. பல கோடி பணம். எங்கு பார்த்தாலும் சிறிய கேமரா, மசாஜ் பண்ணுற இடத்துல கேமரா, பிசியோதெரப்பி பண்ணுற இடத்துல கேமரா, பாத்ரூமில் கேமரா, ஹோட்டல் உள்ள கேமரா, இப்படி பல இடங்களில் கேமராக்கள் வைக்கப்பட்டு பெண்கள் ஆடை மாற்றுவதை, குளிப்பதை படமெடுத்து அதை பல நாடுகளுக்கு அதை அனுப்பி பல கோடிகளை பார்த்துருக்கிறார்கள் என்று நான் சொல்லுங்க. செய்தி ஊடகங்களில் வர்ற செய்தி தான் நான் உங்கள்கிட்ட பேசினுக்கிறேன். பிரதர் நீங்கள் என்ன போய் ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிங்களான்னு என்ன கேட்காதீங்க. செய்தித்தாளில் வருகிறது, செய்தி ஊடகங்களில் வருகிறது, ஃப்ரெஞ்சு சேனலில் வருகிறது, மற்ற இந்திய சேனலில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆடை மாற்றுவதை கூட மறைந்து நின்று பார்க்கின்ற கொடூர நிலைக்கு போய்விட்டார்கள் மனிதர்கள் இன்றைக்கு. அப்போ பிரியமானவர்களே, இந்த விபச்சார பாவம் என்பது மிக மிக கொடிய ஒரு பாவம். என்னான்னு சொன்னால், செய்த அவனையும் பாதிக்குது, அடுத்தவனையும் பாதிக்குது. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, 2 குடும்பத்தையும் அது பாதிக்கிறது, 2 பேருடைய வாழ்க்கையும் பாதிக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட தவறான உறவுகள் யாவுமே விபச்சார பாவமாகும் என்று இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறாரு, பவுல் கண்டிக்கிறாரு, பேதுரு கண்டிக்கிறாரு, யாக்கோபு இப்படி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கண்டிச்சாங்க, மிஷினரிங்க கண்டிச்சாங்க, பல சீர்திருத்தவாதிங்க கண்டிச்சாங்க. இந்த பாவத்தை, அதாவது பரிசுத்த அகஸ்டின் என்று சொல்வார்கள், செயின்ட் அகஸ்டின். அப்போ ஃப்ரெஞ்சில் ஒகிஸ்தான் அவர், அதாவது இப்படிப்பட்ட விபச்சார பாவத்திலிருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் எவ்வளோ ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்து எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு செய்தி மக்களை கொண்டு போய் சேர்த்தாருன்னு பாருங்கள். அப்போ இந்த விபச்சார பாவமாகப்பட்டது மிக ஒரு கொடூரமான ஒரு பாவம் பிரியமானவர்களே. அப்போ இந்த பாவத்தின் நிமித்தமாக என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், மனுஷன் அவன் செய்கின்ற வேலையையும் பல வேளைகளில் இழந்து போகின்றான், அவன் பணத்தையும் இழந்து போகின்றான், ஆரோக்கியத்தையும் இழந்து போகின்றான். இதை நான் பலமுறை சொல்லிக்கிறேன். இதன் மூலம் பெற்ற பிள்ளைகளையும் கூட இழந்து போகின்றார்கள். பல பிள்ளைகள் தெருவுக்கு வந்து விடுகிறார்கள். அதாவது இந்த விபச்சார பாவத்தில் தாயோ இல்லை தகப்பனோ சிக்கி கொண்டால் பிள்ளைங்க நடுத்தெருவுக்கு வந்து விடுகிறார்கள். எனவே பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த விபச்சார பாவத்தை விலகி ஓடுங்க. இந்த விஜய் பின்னாலேயோ இல்லை அரசியல் தலைவர் பின்னாலேயோ யார் பின்னாலேயும் தயவுசெய்து போய் நின்று வேணாம், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க பிரியமானவர்களே. நன்றாக படிங்க, நன்றாக சிந்தியுங்க, உண்மையாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, நல்ல செயலை மற்றவர்களுக்கு செய்யுங்க, நன்மையான காரியங்களை பாருங்கள், நல்ல சிந்தனையுள்ள புத்தகங்களை வாசிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்லுகிறேன், எந்த மதத்தின் என்ற செய்தியை கேட்டாலும் சரி, பைபிள் எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்து பாருங்களேன், மலைப்பிரசங்கத்தை வாசித்து பாருங்கள். அப்போ புரியும், பெண்ணை தொடலாமா தொடக்கூடாதா, பெண்ணை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும், பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுக்கணும், பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்திலேருந்து கண்டுபிடிக்க முடியும். விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்து கல்லால் அடித்து சாவடிக்கணுன்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடத்துல, உங்களில் யார் பாவம் இல்லையா அவன் கல் எடுத்து அடிக்கட்டும்ன்றாரு. அப்போ எல்லாரும் அங்கே போயிட்டாங்க, சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் பார்த்து இருக்கிறாங்க, போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன்னை தண்டிக்கலை, நானும் உன்னை நியாயத்திருக்கலை, இனி பாவம் செய்யாத போ அப்படின்றாரு. இனி இந்த விபச்சாரம் பாவம் செய்யாத அப்படின்றாரு. எனவே பிரியமானவர்களே, விஜயும் மனம் திரும்பணும், விஜய் பின்னால் போகிற மக்களும் மனம் திரும்பணும், இப்போ ஆளுகின்ற அரசும் மனம் திரும்பணும், அரசியல்வாதிகளும் மனம் திரும்பணும்,
ஊடகத்துறையும் மனம் திரும்பணும், சினிமாவில் நடிக்கிறவர்களும் மனம் திரும்பணும். விபச்சார பாவத்தில் எந்த மனுஷன் சிக்கிறானோ எழுதி வைத்து கொள்ளுங்கள், அவன் பரலோகத்தையும் இழக்கின்றான். கடவுளுடைய அந்த ஐக்கியத்திலிருந்து, கடவுளுடைய தொடர்பிலிருந்து அவன் துண்டிக்கப்படுகிறான். குடும்பத்து உறவிலிருந்தும் அவன் துண்டிக்கப்படுகிறான். ஒரு நாள் மாட்டுவான். அதன் மூலமாக அவன் அவமானப்பட்டு அவன் சிறையாக்கப்படுவான் என்பது நிச்சயம். எனவே தயவுசெய்து மனம் திரும்புவோம், பரிசுத்தத்தை நோக்கி போவோம். ஆண்டவருடைய சத்தியத்தின்படி எந்த ஒரு பெண்ணையும் இச்சையோடு பார்க்காதபடி, தொடாதபடி விலகி நின்று நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கு வேண்டிய சத்தியத்தை வேதத்தின் மூலமாக எவ்வளவு அருமையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நடிகர்கள், அரசியல்வாதிகள், குடும்பத்தில் உள்ளவர்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, விபச்சாரத்திலிருந்தும் ஆபாசத்திலிருந்தும் பல கெட்ட பழக்கங்களிலிருந்தும் பல போதை பழக்கங்களிலிருந்தும் அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இயேசுவை பின்பற்ற, சத்தியத்தை பின்பற்ற எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.